இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்ன சினிமா அப்டேட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரெட்ரோ படத்துக்கான தேர்ட் சிங்கிள், அதுக்கப்புறமா குட் பேட் அக்லி படத்துக்கான தமிழ்நாட்டுக்கான டே 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் உள்ள சினிமா அப்டேட்லாம் இருக்கு. இதை பற்றி நம்ம அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நம்ம சூர்யா அண்ணாவோட ரெட்ரோ படத்துக்கான தேர்ட் சிங்கிளான D1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நாளைக்கு அதாவது ஏப்ரல் 12 சனிக்கிழமை இந்த ரெட்ரோ படத்துக்கான தேர்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்கில் இந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த படத்துலேருந்து 2 பாட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 2 பாட்டுக்குமே வந்துட்டு ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருந்தது. ஸோ இந்த தேர்ட் சிங்கிளும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி கேட்கலாம். இந்த ரெட்ரோ படமும் வந்துட்டு வர May 1 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த ரெட்ரோ படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அஜித் சாரோட குட் பேட் அக்லி படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான டே 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ அப்படின்றத அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன முதல் நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 30.9 கோடி வசூல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கு. இந்த விஷயத்தை அஃபிஷியலாகவே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் வரப்போகிற நாட்களில் இந்த குட் பேட் அக்லி படம் எவ்வளோ கலெக்ட் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.